வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி GT6 வாங்கலாமா ப்ரோ 40Kல அப்படின்னு சொன்னால் 40K அது விற்றாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் 41, 42 அப்படின்னு வந்த ஃபோன்ஸ் எல்லாம் கூட 36, 35 அப்படின்னு கீழே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா OnePlus 12R மாதிரியான ஃபோன்லாம் கூட உங்களுக்கு வந்து 33, 34 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் வித் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரகாசமாக இருக்கும்போது why should we get a Realme GT6 for 40K? பட் Realme GT6 எந்த விதத்தில் மாசான ஒரு ஃபோன் அப்படின்னா, கேமரா ஆஸ்பெக்டில் சத்தியமாக அந்த ஃபோனை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா ரியல்மியோட போஸ்ட் ப்ராசஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சில ஃபோட்டோஸ் இருக்காலே சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து இப்போ யாராவது ஒரு சப்ஜெக்டை பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் டீடைல் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும், வர அவுட்புட் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் எஃபெக்ட் நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து ரியல்மி இந்த ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ரியல்மியை OnePlus 12 அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கலர் OS இவங்களோட ஓவரால் போஸ்ட் ப்ராசஸிங் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கும். எடுத்த ஃபோட்டோ ஜூம் பண்ணாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அண்ட் ஜூம் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல வந்து added point. ஸோ GT6 எந்த விதத்தில் சூப்பர் அப்படின்னா, நம்ம தலைவர் காமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்து நல்லபடியாக பேட்டரி லைஃபோட இருக்குன்னா அதுவே ஒரு பெரிய அதிசயம். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் காமேஷ் ப்ரோ கிட்ட இது வரைக்கும் Realme GT6 மட்டும் தான் இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வாங்கியிருக்கீங்க. எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா, பேட்டரி லைஃப் அப்படிங்கிறதுல இருக்கிறதுலே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபோன்னா அது வந்து GT6 தான். ஏன்னா GT6 120 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஆகுது, அதே சமயம் அவ்வளோ ஈஸியாக ட்ரெயினும் ஆகுறது இல்லை. அவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேட்டரி நிற்குதுங்கிறாரு, நிறைய கால்ஸ் பண்ணுறேன், அதே சமயம் மொபைல் டேட்டா ஆன்லேயே இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் கூட எனக்கு GT6ல பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இதனாலேயே GT6 வந்து இந்த ஏரியாவில் கெத்தான ஒரு ஃபோனுங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ மீடியா கன்சம்ஷன் தான் உங்களுக்கு பிரைம், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், கொஞ்சம் கேஷுவல் கேம்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்டில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே வந்து GT6 ஒரு நல்ல ஃபோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஹீட்டிங் மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து GT6ம் GT60யும் ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணுது. எங்கேயுமே ஹீட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது இல்லை. LTPO பேனல் வேறு இருக்குது, இருந்தாலும் இந்த LTPO சுற்றி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கிறனால அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எப்படின்னா அவங்க வந்து 0.5 அப்படின்னு கூட கிளைம் பண்ணலாம், இல்லாட்டி 1 Hz கிளைம் பண்ணலாம். பட் அந்த மாதிரியான லோ ஃப்ரீக்வன்சிக்கு அது போதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக அது போகிறதே இல்லை. இப்போ பாரு 10, 14, 20 இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் யாராவது GT6 வச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகும்போது வந்து GT6 பேட்டரி லைஃப், கேஷுவல் யூஸ், மீடியா கன்சம்ஷன், ஒரு ப்ரீமியம் லுக், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் வச்சு போகும்போது GT6 ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான். பட் கேமரா சென்ட்ரிக்காக வந்து நான் GT6 போகலாமான்னு கேட்கும்போது தான் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் சொல்லுங்கள். அதாவது இந்த ரெண்டுத்தில் எது வாங்கினா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து iPhone 15 Pro Max, இன்னொன்று வந்து S24 Ultra. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டிவைசஸ்ங்க. ரெண்டு டிவைஸையுமே எதிரும் வைக்கவே முடியாது. ரெண்டும் வேறு மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான டிவைஸ்னு வச்சுப்போமே. ரெண்டுமே கிரியேட்டர் டிவைஸ் தான். ஆனால் இந்த ரெண்டுத்துலையுமே எக்கோ சிஸ்டம்குள்ளே இருக்கும்போது iPhone 15 Pro Max வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். சோலோவாக வெறும் அந்த ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றும் போது நமக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகாது. இப்போ உங்ககிட்ட MacBookஓ இல்லாட்டி Mac Miniயோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, இப்போ iPhone 15 Pro Maxல இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஈஸியாக வந்து ஏர் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுவே வந்து ஒரு விண்டோஸ் PCயோ லினக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கடி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மேக்கே இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸை எதுலனாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத இந்த இடத்துல யோசிச்சுக்கோங்க. இதுவே டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப பிரைம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக S24 Ultra நல்லா தான் இருக்கும். S23 Ultra, S24 Ultraலாம் டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ஓவரால் பேட்டரி லைஃப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே கன்சிஸ்டன்ட்டாக இருக்கணும். எனக்கு ஃபோன் ஹீட்டே ஆகக்கூடாது இப்படிலாம் யோசிச்சா கொஞ்சம் 15 Pro Max பரவாயில்ல S24 Ultraவோட. பட் ரெண்டு ஃபோனுமே கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். அது மட்டும் இல்லை, இப்போ ரெண்டு ஃபோன்லையும் AI வேறு இருக்குது. ஏன்னா இப்போ 18.1 வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு 15 Pro Maxலையும் AI இருக்க போகுது. அதேமாதிரி இந்த கேமரா செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5x 10x இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு நினச்சா அகைன் நீங்கள் சாம்சங் போகிறதே பெட்ரு. ஏன்னா ஆப்பிள் வந்து மொக்கையாக எடுக்கும்னு சொல்ல வரல, பட் ஆப்பிளோட சாம்சங் நல்லா எடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகே, ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் ஐஃபோன் போகலாம். பேட்டரி லைஃப் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டாக இருக்கணும், ஸ்டாண்ட் பை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஐஃபோன் போகலாம். பேட்டரி லைஃப் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகே ப்ரோ குட் அப்படின்னு வந்தால் கூட போதும், ஒரு 6 hours to 7 hours SOT வந்தால் போதும், எனக்கு கன்சிஸ்டன்சி ஒரு மேட்டரே இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்சங் போகலாம். பார்க்க போனால் ஐஃபோனோட சாம்சங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகும். 45 வாட் சப்போர்ட் இருக்குது. 45 வாட் பிரிக் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, அதான் PPS சப்போர்ட்டோட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரெண்டு ஃபோனுமே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். அண்ட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன யோசிக்கணுமோ யோசிச்சுக்கோங்க. ரெண்டு ஃபோனுமே நச்சு தான். இதில் என்னன்னா சம்டைம்ஸ் இந்த டைனமிக் ஐலண்ட் எனக்கு கொஞ்சம் கடியாக இருந்தது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து என் பக்கத்தில் உட்காந்து iPhone 15 என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தார். வீடியோ பார்க்கும்போது வீடியோ ஜூம் பண்ணுறாரு, மொத்த டிஸ்பிளேக்கும் வீடியோ போனாலும் அந்த டைனமிக் ஐலண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிளாக்காக இருக்குது.
தன்னந்தனியாக. இதுவே சாம்சங்கில் வந்து அந்த பஞ்சோலே ரொம்ப குட்டியாக ஃபீல் ஆகுமா, அல்லது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஐஃபோன் 12 யூஸ் பண்ணவருக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இருக்கிற அந்த நாச் ஏரியா குட்டியாக இருக்கும். அப்போ 12லேருந்து 13 வரும்போது அப்பா நாச் கொஞ்சம் குட்டியாக இருக்கியா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ இருக்கிற ஃபோனுக்கு 15க்கு 16க்குலாம் போனாங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு டைனமிக் ஐலாண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க, எனக்கு பாருங்க எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குது, முன்னே நாச் வந்து ரொம்ப பெரிய ஏரியாவை கவர் பண்ணிச்சு, இப்போ ஓரளவுக்கு எனக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்னு கூட அவங்க சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் அடியும் டிஃப்ரெண்ட் டைப்பாக யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து வீடியோ அதிகமாக பார்க்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துலையும் வந்து சாம்சங்கோட டிஸ்பிளே தான் ஸ்கோர் பண்ணோம், ஏன்னா அந்த பஞ்சோல் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து இப்படி தான் வாங்கணும் இல்லை, இப்போ இதை நான் சொன்னேன் இல்லையா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். அடுத்து என்னென்னா ஜாங்வான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் போட சொல்லியிருக்காரு. நம்ம எஸ்ஆர்கே வச்சு இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுறோம். இவ்வளவு ஏன் நம்ம ஜெமினி பைபிள் டேரெக்டாக அப்படியே லைவாக டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். தமிழில் இருக்கிற ஆடியோ கேட்டு ஆமாம் கீழே வந்து தமிழில் வந்து சப்டைட்டில் போடுறாப்பில்ல, அதை இங்கிலீஷில் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் இதெல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது ஏஐ. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட X9B எந்த விதமான இஷ்யூ நான் பார்க்கல ப்ரோ. ஏன்னா X9B இது வரைக்கும் இஷ்யூ அப்படின்னு சொல்லணும்னா என்னதான் வந்து மிலிட்ரி கிரேட் மாதிரியான ஒரு ஃபோனாக இருந்தாலும் அது ரொம்ப டியூரபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணாலும் கீழே போட்டால் உடையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். அது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து கீழே போட்டால் உடையிறது தான் செய்யும். அப்படி இருக்கும்போது X9B இந்த கிரீன் லைன் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இல்லை, பட் ஒரு சிலருக்கு அந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிறனால நம்ம அலர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட X9B இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி பேசும்போது என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ரூபாய்க்கு X9B ஒரு நல்ல டிவைஸ். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஐஃபோன் 12 மினி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB 19,999 அப்படின்னு இருக்கு, 256GB 30Kல இருக்கு. ஸோ 256GB 12 மினி வந்து ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு டிவைஸ் தான். பேட்டரி லைஃப் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இல்லாத பட்சத்தில் 12 மினி தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேஷுவல் யூசர் தான் ப்ரோ, எப்போனாலும் நான் வந்து இந்த 20 வாட் பிரிக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகட்டும், பேட்டரி லைஃப் பேட்டரி ஹெல்த்து ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு 10% குறைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி வருத்தமே இல்லை, நான் திரும்ப பேட்டரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் வந்து 12 மினிக்கு போகலாம். காம்பேக்டான பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைஸுங்க 12 மினி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு கூட நான் சொல்லுவேன். நான் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேட்டரி லைஃப் மட்டும் எனக்கு ஏன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னு பார்த்தா, இங்கேருந்து வேறு ஊரில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் அதில் சிம் இருந்ததுன்னா கஷ்டம். சிம் இல்லாமல் வெறும் வீடியோகிராஃபிக்காக பேக்கெட்டில் கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த ஃபோன்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஸ்டாண்ட் பையில் சிம் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த ஐஃபோன்ஸாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து பேட்டரி லைஃப்பில் எந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல. சிம் கார்டு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் நெட்வொர்க் ஃப்ளக்சுவேஷன்லாம் ஆச்சுன்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் அதனாலேயே பேட்டரி ட்ரெயின் ஆகி சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன், வீடியோக்காக அப்படின்னு டெடிக்கேட்டடாக அந்த 12 மினியை ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து கண்டென்ட் இருக்குமாமே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எனக்கு இருக்காங்க, தலைவரே சாம்சங் S22 அல்ட்ரா டெமோ ஃபோன் வாங்கலாமா? டெமோ ஃபோன் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். S22 அல்ட்ராவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைமரி ப்ராப்ளம் என்னன்னா, 8 Gen 1 ஆகக்கூடிய ஹீட்டிங் எல்லாம் தாண்டி ரீசெண்ட் டேஸில் மேலே பஞ்சோல் பக்கத்தில் ஒரு பெரிய கிரீன் லைன் மாதிரி ஆகுது இல்லையா, இதுதான் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். இப்போ சாம்சங் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு அவங்க டிஸ்பிளே மாற்றி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ஓரளவுக்கு இருந்தாலும் டெமோ ஃபோன் அப்படின்னு வரும்போது அது நம்ம ஒரு டிவைஸாக இல்லைன்னா நமக்கு வாரண்டி கவர் ஆகாது. ஸோ இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ டெமோ ஃபோன்ஸ் நீங்கள் எதாவது வாங்க போறீங்கன்னா அந்த ஃபோன் நம்ம மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், எதுலலாம் கோட் அதிகமாக உழுதோ, இப்போ OnePlus 9R 9RT OnePlus 9 Pro இந்த மாதிரியான ஃபோனில் அதிகமாக கோடு உழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய்ட்டு டெமோ ஃபோனில் வாங்கணும்னா நமக்கு பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அது நம்ம ஒரு டிவைஸே இல்லை, கனடா பேஸ் பண்ண டிவைஸ், இல்லாட்டி ஜப்பானில் உள்ள டிவைஸ், ஆஸ்திரேலியாவில் உள்ள டிவைஸ்னு வைங்களேன், நம்ம ஊரில் யார் வாரண்டி கொடுப்பா? அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த S22 அல்ட்ராவும் நம்ம ஒரு டிவைஸ் இல்லாமல் வேற ஒரு டிவைஸ்னு வைங்களேன், கண்டிப்பாக வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. கோடு விழுந்ததுன்னா விழுந்தது தான், ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் வந்து பூவரசன் என்ன சொல்கிறாருன்னா, மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட். அதாவது இது எதுக்கு சொல்கிறாருன்னா, பிக்சலுக்கும் நம்ம S23க்கும் நம்ம பேசியிருப்போம், பிக்சல் 8 S23 அப்படின்னு பேசும்போது பிக்சல் வந்து நல்லதாங்க இருக்குது, நல்ல டிவைஸ் தான், ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, இதுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் சொன்னது வந்து 100% வேலிட் தான், இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. பட் இப்போ பிக்சல் 8க்கு அவங்க 7 years சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதுக்கு பார்ட்ஸ் அவைலபிலிட்டியில் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிபிலிட்டியை வந்து அதை ஆட்டங்கான வைக்கும். ஸோ இப்போ அப்டேட்ஸுங்கிற ஒரு விஷயத்திலே நம்ம ஆல்ரெடி உங்களை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு ஃபோனுக்கு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெமினியில், அதாவது இந்த ஏஐ கேப்பபிலிட்டிஸ்லேயே நம்ம 8GB RAM பத்தாது, இதில் அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய கட் டவுன் பண்ணுறீங்க. எதில் பிக்சல் 8 ப்ரோக்கு கொடுத்த எந்த ஃபீச்சரையுமே 8 கொடுக்காத மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு அப்டேட் கொடுக்க போகிறீங்க. இந்த 6 வருஷத்தில் பிக்சல் 8க்குன்னு எத்தனை சோதனைகள் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது
தோணுது இல்லை? ஸோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் பார்ட்ஸ் மட்டும் கிடையாது, பார்ட்ஸில் கூட இப்போ கூகுள் வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அவங்களால வந்து பார்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண மட்டும் தான் இதுக்கப்புறம் பிக்சல் 9, 10, 11 வந்து பக்காவாக செல் ஆகும். ஆனால் இது வரைக்கும் ஆப்பில் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, இந்த மாதிரியான ஏரியாவில் ஆப்பிள் வந்து இருக்கலே சாலிடாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்கன்னா அது வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சர்வீஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ. அதாவது நான் எந்த விதத்தில் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐஃபோனில் வந்து எல்லோ கலரில் கோடு விழுது, இல்லாட்டி எல்லோவாக மாறிடுதுன்னும் போது அதை பற்றி நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, இல்லாட்டி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண போறேன் போது ஜென்யூனான பார்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக இருக்கு இல்லையா ஆப்பிள். அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கோடு பஞ்சாயத்துக்குலாம் நான் வரலப்பா. கோடு எப்படி வருது, எங்கேருந்து வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. அதுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் எந்த மாதிரி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியாது. என்னதான் ஐஃபோனே வச்சிருந்தாலும் கூட ஆப்பிள் சப்போர்ட்டில் வந்து இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, காசு கட்டுன்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். ரெண்டாவது என்னன்னா, ஒர்க் ஆகாத டிஸ்பிளேல நான் எப்படி டேட்டாவை பேக்கப் எடுப்பேன், டேட்டாவை ஒய்ப் பண்ணிட்டு தான் டிஸ்பிளே மாற்றுவேன்னு சொல்லி நம்மளை சாகடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் த டீடைல் பூவரசன் ப்ரோ. அடுத்து டெவில் ஹீரோ, வாட் ஹேப்பன் டு யுவர் வாய்ஸ்? என் வாய்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கன்டினியூஸாக பேசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் உமிழ் நீர் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அதுதான் வேறு எதுவும் இல்லைங்க, எச்சே தான் சொன்னேன். சரியா? அது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு பேசினேன்னு வைங்களேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, வாயில் இருக்கிற அந்த ஹான்ஸை துப்பிட்டு பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. தலகாணின்னு கூட சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்வாலோ பண்ணாமல் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்க கண்டென்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நிறுத்துவோமே அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குமா, செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். செக்ரேட் ஆனது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது தான் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வோக்கல் கார்டு இங்கே வந்து அதாவது வாய்ஸ் பாக்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அதே டைம் அப்படி போகும்போது நேராக அது லைட்டாக வின் பைப்புள்ள போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், உடனே நமக்கு வந்து தொடர்ந்து அந்த தும்மல் மாதிரி வரும். கரெக்டாக ஹச்சுன்னு அப்படியே ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிற வின் பைப்பில் இருந்து எல்லாத்தையும் வெளில அனுப்ப ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் லைட்டாக வாய்ஸ் மாறி போச்சு. அதனால தான் அந்த வீடியோவில் அப்படி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்னங்க பண்ணுறது, இயற்கையில் இதெல்லாம் ஒரு பார்ட்டு, இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியுமான்னு கேட்டால், அப்போ நான் வந்து பேச வேண்டிய வீடியோலாம் எப்படி ஆகிட்டோம்னா இன்னும் லென்த்தி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது, மனசில் என்ன படுதோ அது அப்படியே நம்ம சொல்லிட்டு இருப்போமா. இதுவே ஸ்கிரிப்டடாக பண்ணுறதா இருந்தால் இன்னும் நம்ம ஷார்ட்டாக பண்ண முடியும். அதெல்லாம் ஃபியூச்சரில் மேபி நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஸ்கிரிப்டடாக பண்ணும்போது மனசுல இருந்து ஒரு சில உண்மைகள் அப்படியே வருமாங்கிறதும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதை பேசினா போதும் அப்படின்னு சொல்லி நம்மளே லிமிட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக பேசுகிற மாதிரி ஆகிடுமோன்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸும் இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மூவி லவ் அப்படிங்கிற ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோட்டோரோலா வேஸ்ட் மதர் போர்டு இஷ்யூமே அப்படின்னு போட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, மோட்டோரோலாவில் எப்போ பாரு இந்த மதர் போர்டு இஷ்யூ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோன்னே எனக்கு ஒரே ஷாக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, மதர் போர்டு இஷ்யூவா? இது வரைக்கும் யாருமே பெருசாக வந்து மோட்டோரோலாவில் வந்து மதர் போர்டு ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணல. எல்லாருமே அப்டேட்ஸ் ரிலேட்டடாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்டேட் சரியில்லை, அப்டேட் டைமுக்கு வரதில்லை, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணேன்னா கம்யூனிட்டிலேயே அது வந்து எல்லாரும் தூங்கிடுறாங்க. அப்படியே அதுக்கப்புறம் அப்டேட் வந்தாலும் ரொம்ப டைம் எடுக்குது. இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை மோட்டோ எட்ஜி 30 மதர் போர்டு டெட் ப்ரோ, ஃப்ரெண்டு மோட்டோ எட்ஜி 50 ப்ரோ செகண்டரி சிம் பிஎஸ்என்எல் ஒன்லி ஒர்க்கு. ஓஹோ, சிம் ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட் ஒர்க் ஆகலை. ஓகே, மோட்டோரோலாவில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து இந்த நண்பர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் முன் வந்து சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பிராண்டில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியுங்கிறதே தெரிய வருதுங்க. ஏன்னா இப்போ மோட்டோரோலா டிவைஸை நான் யூஸ் பண்ணால் நான் இதை பற்றி அதிகமாக நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லாட்டி ரிவ்யூவர்ஸ், இல்லாட்டி டெக் என்தூசியாஸ்ட் யாருனாலும் வந்து வீடியோ போடுறதா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் வேலைக்கு ஆகுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ நாள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? அடுத்த டிவைஸ் மூவ் ஆனால் தான் அதை பற்றி நம்மளால பேச முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால ரொம்ப கன்சிஸ்டண்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஹீட் ஆகக்கூடிய டிவைஸை டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு தொடர்ந்து ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கிறனால போர்டு வாய பழகலாம், டிஸ்பிளேல கோடு விழலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு கிரியேட்டர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரைமரி டிவைஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்ன மாதிரியான ஆளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே என் பிரைமரி சிம்மை தான் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அக்ராஸ் டிவைஸ் ஸ்விட்ச் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, அப்போ தான் எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுவே நான் டெடிகேட்டடாக தனியாக இதுக்குன்னு ஒரு சிம் வைக்க ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், அந்த சிம்மில் வந்து நான் எல்லா ஆப்ஸ், எல்லா நோட்டிஃபிகேஷன், அதாவது எது நம்ம வந்து பிரைமரி சிம்மாக வச்சிருக்கோமோ அதுக்கு தான் அதிகமான கால்ஸ் வரும், அதுக்கு தான் அதிகமான எஸ்எம்எஸ் வரும், அதுக்கு தான் அதிகமான ஆப்ஸோட இன்டகிரேட் ஆகும், அதுக்கு தான் அதிகமான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு டெய்லி டிரைவர் ஃபோன் மாதிரி அப்போ தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இருக்கலே பெஸ்ட்டாக வந்து அந்த 1 வீக்கில் என்னால் வந்து எடுக்க முடியும் டேட்டாவை. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, கண்டினியூஸாக இதே மாதிரி பிரைமரி டிவைஸாகவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பிரைமரி டிவைஸாகவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதோட ஏஜிங் மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும். அதுக்கு தான் நான் யூசர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இந்த மீ ஃபிட்னஸ் இருக்கு இல்லையா, அதோட லிங்கை நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா அழகாக என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 899 ஸ்டெப் நடந்திருக்கீங்க. அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா 5 ஐஸ்கிரீமுக்கு ஈக்குவல்.
அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா அழகாக காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை வந்து காட்டும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து கம்பீட் பண்ணலாமா, நம்மளுக்குள்ளார நம்ம கம்பீட் பண்ணி, இப்போ சாம்சங்லேயும் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி கம்பீட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதுக்காகவே வாண்டடாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நடப்பீங்கல்ல, அதை பற்றி பார்க்கறதுக்கு தான். ஸோ அந்த லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். அடுத்து என்னன்னா iOS 18 என்னோட 13 Pro Maxல, ஸோ மார்டின் அப்படிங்கிற நண்பர் தான் சொல்லியிருக்காரு, SOT ஆஸ்பெக்ட்லையும் சரி பேட்டரி லைஃபும் சரி எனக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது, 8 hours கிட்ட SOT வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப்னு சொல்ல முடியும். ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன், அதுவும் என்ட்ரி லெவல் ஐஃபோன் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு தான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து iPhone 13, 12 இவங்களாம் தான் ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் iPhone 15 யூசர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ப்ரோ யூசர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ 12 Pro யூசர் நானே என்ன சொல்வேன்னா, இப்போ 12 Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. இதில் வந்து பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் 15 யூஸ் பண்ணுறாரு. அவர் என்னென்னலாம் பக் சொல்கிறாரோ, இப்போ யூடியூப் ஆப் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கீழே இருக்கிற மல்டி டாஸ்கிங் பில் வந்து காமிச்சு கடுப்பேது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகுதான்னு பார்த்தா இல்லை, எனக்கு இதில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ ப்ரோ யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. என்ட்ரி லெவல் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் பாவம் தான் போல இருக்குது. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அருண்குமார் அப்படிங்கிறவர் Pixel 7 Pro வாங்கலாமா இல்லாட்டி Pixel 8 வாங்கலாமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ 7 Pro வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஹை குவாலிட்டி டிஸ்பிளேன்னு சொல்கிறதோட ஹை பிக்சல் டென்சிட்டி இருக்கக்கூடிய Quad HD பேனல், கர்வ் பேனல், அப்புறம் பெரிஸ்கோபிக் செட்டப்பு. ஸோ இது எல்லாமே 7 Proவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அப்புறம் பெரிய பேட்டரி, இது எல்லாமே 7 Proவோட அட்வான்டேஜ். ஆனால் அதே சமயம் இப்போ 7 Pro வந்து 8 கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜென்ரேஷன் பழசுன்னு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி 7 Proவில் ஒரு சிலர்கிட்ட போர்டு இஷ்யூ பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த CPU ரீபாலிங் ரிலேட்டட் இஷ்யூ பார்த்துருக்கேன். அதனால 7 Pro பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வருது. யாரெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவாங்களோ, கேமிங் மாதிரியான செஷனுக்குள்ள கொண்டு போவாங்களோ, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை இந்த இடத்துல சொல்கிறேன். அதனால எல்லா 7 Proக்கும் இஷ்யூ வரணும்னு அவசியம் கிடையாது. யாராவது நீங்கள் 7 Pro வச்சிருக்கீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, Day 1 வாங்கின ப்ரோ, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு 7 Pro நல்லா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த நண்பருக்கு நான் என்ன சொல்றேன்னா, மீடியா கன்சம்ஷன் மாதிரியான விஷயத்துக்கும் 7 Pro தான் மாசு, சரியா? இருந்தாலும் அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ல, அதுதான். இப்போ அடுத்து Pixel 8க்கு போறோம்னு வைங்களேன், சிமெட்ரிக் பெசல் ஒரு பக்கம், ஃபோன் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ரீசன் என்ன, ஃபுல் HD பேனல் தான், உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் 2000 nits வரைக்கும் போகுது. அது மட்டும் இல்லாமல் 7 yearsக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்தாலும் இப்போ 7 Pro போகும்போது 12 GB RAM இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் இந்த AI பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடிதாங்க. என்னதான் 7 அப்படின்னு வந்துட்டாலும் அதில் 12 GB RAM இருந்தாலும் அதுக்கு பெருசாக நம்ம AI பெருசாக அவங்க எதுவுமே புதுசாக கொடுக்க போகிறது இல்லை. 8 Pro வச்சிருந்தா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் 9 சீரிஸ்லேருந்து தான் இனிமேல் AI அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, 7 Proவா இல்லாட்டி 8 நம்ம ஒரு டிவைஸா அப்படிங்கிறது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்ராட்ல டிவைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மாதிரியான விஷயங்களில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னன்னா, இது வந்து ராகுல் வரதராஜன் அப்படிங்கிறவரோட ஃபீட்பேக்குங்க. என்னன்னா, அவர் வந்து மோட்டோ எட்ஜி 50 நியோ யூஸ் பண்ணுறாரா, அவருக்கு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கான், எப்பயுமே 6 hours கிட்ட SOT வந்துருதான், கேமராவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சார்ஜிங் டைம் 40 minutes சொல்லியிருக்காரு. ஸோ 25,000 ரூபாய் கீழே இது ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன ஆட் பண்ணுறாருன்னா, S21 FE ஸ்னாப்டிராகன் அந்த மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த S20 FEயோட கம்பேர் பண்ணும்போது S20 FE வந்து 4G+ வருதுன்னா அதே இடத்துல இதில் 5G வருது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அக்செப்டபிளான்னு கேட்டிங்கன்னா அக்செப்டபிள் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 888 வந்து கொஞ்சம் பழைய SoC, 888 அப்புறம் உங்களுக்கு 8 Gen 1 வந்துச்சு, அதுக்கப்புறம் 8 Gen 2 வந்துச்சு. அப்படி இருக்கும்போது 7S Gen 2 அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ அதில் இருக்கிற மோடம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ரிசப்ஷன் மாறுது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் மாறுறதுனால தான் 7S Gen 2ல 5G ரெசல்யூஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்ல வரும். ஸோ அப்போ வந்து S21 FEயோட அப்போ மோட்டோ வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணிடுமான்னு கேட்டால் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ இவர் வந்து பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்லையும் சரி, சார்ஜிங் ஆஸ்பெக்ட்லையும் சரி, அதே சமயம் வந்து உங்களுக்கு 5G ஆஸ்பெக்ட்லையும் சரி, இவர் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்குலாம் யூஸ் ஆகுமே சொல்லி இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, மொத்தம் வந்து டீல்ஸ்லாம் நிறைய பொருள் வரதான் போகுது. எப்பயும் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான், உங்களுக்கு தேவையான மட்டும் வாங்குங்க, தேவையில்லைனாலும் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லைனாலும் வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து என்ன கருமத்துக்கு அதை வாங்கின மாதிரியான ஒரு சில ஃபீல் வரதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி நடந்திருக்குங்க. அதை வச்சு தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது இன்னும் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா அது என்ன நடக்குங்கிறத பற்றி பேச நானும் காமேஷ் ப்ரோ வருவோம். அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக நிறைய பேருக்கு நல்ல நல்ல சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் 8 ரூபாய்க்கு பேட் விற்றுருக்கானா பாருங்களேன். அதை நம்பி நிறைய பேர் 8 ரூபாய் போட்டு பேட் வாங்க ட்ரை பண்ணி அப்புறம் ஒரு 3 business days தான் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த 8 ரூபாய் திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி ஈவன் மோட்டோரோலாவில் வந்து 189 ரூபாய்க்கு வந்து நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஃபோனு எட்ஜி 50 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. 180 ரூபாய், 200 ரூபாய், 1350 எவ்வளவோ. அதுக்கு வந்து iPhone 15 Pro Max இப்பெல்லாம் வந்து அதிசயமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கேன்சல் பண்ணுவாங்க. ஒரு 1 hour 1.5 நேரத்தில் அவங்களே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கேன்சல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே கேன்சல் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு உங்கள் காசு கொடுப்பாங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. இருக்கும் சார், நீ பார்க்கலாம். பை.